பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம், புதுக்குப்பம், நல்லவாடு ஆகிய மீனவ கிராமங்களையும், மணவெளி, பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டார். இதில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், என்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் மதிய உணவு வழங்க ஏற்பாடுகளை செய்தார். இந்த ஆய்வின் பொழுது வருவாய்த்துறை துணை ஆட்சியர், வடக்கு தாசில்தார்கள், பிரித்திவி, அருண், காவல் கண்காணிப்பாளர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான திரு சதீஷ்குமார் அவர்கள் அவரது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். முருங்கம்பாக்கம் ஜாவ்லா ஹோம்ஸில் அன்னதானம் வழங்கி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த், தேவா, அருள், அப்பாஸ் மற்றும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் ஊழியர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்விழாவில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், பெருமாள், வரதராஜா, ட்ரேடிங் அண்ட் கம்பெனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். உழவர்கரை டீச்சர்ஸ் காலனி நல சங்க உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் டீச்சர்ஸ் காலனி 8th கிராஸ் மாரியம்மன் கோவில் ஊழியர்கள் மற்றும் ராஜேஸ்வரி கோவில் தலைவர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு சேலை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். இப்பிறந்த நாள் கொண்டாடும் விதமாக ஊர் மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. சார் எனக்கு நேரம் அனுப்பிச்சு விடுவோம் அவருக்கு பக்கா வீடு சரி ஓகே சுகியா எல்லாருக்கும் அண்ணா இப்போ நோட்டிக்கா டீம் வீடியோ பொடைய வச்சு தட்டு பிடிங்க, பொடைய வச்சு அப்படியே தட்டு பிடிங்க. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரை மீனவ கிராமத்தில் பெண்கள் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் கடற்கரை பகுதிகளில் மீனவர்களின் படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளதை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் கடற்கரை பகுதியில் குடியிருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடுகளை செய்தார். அவர்களுக்காக உணவுகளை பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக வழங்க ஏற்பாடுகளை செய்தார். அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழையினால் வீழ்ந்த மரத்தினை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை கொண்டு அகற்றப்பட்டது. மேலும் இந்த ஆய்வின் பொழுது மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிதி உதவி வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மத்திய அரசு விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற தேக்வோண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படும் 38வது தேசிய சப் ஜூனியர் தேக்வோண்டோ குறுகி மற்றும் 13வது பூம்சே போட்டிகள் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 1 வரை ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா மாவட்டத்தில் தவ் தேவிலால் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வோண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக ரோகித் தீபீஸ்வரன் யுமாக்லேட் பள்ளி, இவின் எடிசன் தீபக் குமார் ஸ்டடி இன்டர்நேஷனல் பள்ளி, ரோஷன் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி, புவனேஸ்வர சிந்துஜா ஆகியோர் அமலோற்பவம் பள்ளி, மதுமிதா ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளி, தீக்ஷியா ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி, மகன் பெட்டி செமினார் பள்ளி, வருண் பார்த்திபன் ரேஷ்மா பார்த்திபன், அக்ஷிதா விவேகானந்தா பள்ளி, சாம் பிரசாத் அரங்கசாமி நாயக்கர் அரசு பள்ளி, எய்டன் ராய் சாமுவேல் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி ஆகியோர் தேர்வாகி தேசிய போட்டியில் கலந்து கொள்கின்றனர். தலைமை பயிற்சியாளராக டெக்னிக்கல் சேர்மன் பகவத் சிங், பயிற்சியாளராக தக்ஷணப்பிரியா, மேலாளராக பார்த்திபன் ஷக்கீலா, பிரீதா பார்த்திபன் மற்றும் தேசிய நடுவராக மஞ்சுளா தேவி ஆகியோர் உடன் செல்கின்றனர். லாஸ்பேட்டையில் இயங்கும் துரோனா தேக்வோண்டோ அகாடமியின் வழி அனுப்பும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி தேக்வோண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி பேசி உபகரணங்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தார். இவருடன் பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். மதன், சிலம்பரசன் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மார்க்கினி அன்னை பேராலயத்தின் 333வது பங்கு பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரோம் நகரில் இருந்து வந்த இந்திய தூதுவர் லியோ போல்டே ஜெரலி கொடியேற்றத்தை துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் முன்னிலை வகித்தார். பேராலயத்தின் பங்குத்தந்தை ரொசாரியோ தலைமை தாங்கினார். இவ்விழாவை தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி முதல் சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் முக்கிய நிகழ்வான 8ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியும் மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி விழாவும் நடைபெற இருக்கின்றது. 9ஆம் தேதி கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெறும். மக்களை வருக வருகவென அழைக்கிறது. ஞானத்தை படைத்த தேவனின் ஞானத்தின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா, ஞானிலே பறக்குதம்மா. உலகிற்கு தன்னை உலகிற்கு தந்த தேவன் அன்னையே கோடி மையத்து மாந்தர்கள் துயரம் தீயல்லவா, மையத்து மாந்தர்கள் துயரம் நீ அல்லவா.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஊப்பளம் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா அண்ணா சிலை அருகில் மிக விமர்சையாக தொகுதி நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. 1000 ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணியும், 500 நபர்களுக்கு புடவை கைலியும், 3 நபர்களுக்கு சுய தொழில் தொடங்க 3 தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், நேரு, KSB ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் MLA அன்பழகன், மணக்குள விநாயகர் கல்லூரியின் குழும தலைவர் டாக்டர் நாராயணசுவாமி, மாநில செயலாளர் அழகு, ஓம் சக்தி ரமேஷ், முரளி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சீதா, புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், ராஜா, செல்வகுமார், சதீஷ், என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகர், அம்பேத்கர் படை பாவாடை ராஜன், நேரு பஜார் வியாபாரிகள், புதுச்சேரி மார்க்கெட் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். இந்நிகழ்ச்சியினை சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் முரளிதரன், லூர்து, மணிகண்டன், ராஜா, விக்னேஷ், ராஜி, தமிழ், அகிலன், விநாயகம், ஹரிஷ், ராஜாராம், ஆதித்யா, தினேஷ், கண்ணன், சுப்பு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் புயல் தாக்கம் எதிரொலியாக அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மழை பாதிப்புகள் குறித்தும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் கடற்கரை பகுதியில் பார்வையிட்டனர். இதில் மீனவர்களின் படகுகள், வலைகள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும், கடலோர பகுதியில் உள்ள மீனவ குடும்பங்களும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனி, ஞானமணி, சண்முகம், அருளரசன், கஜேந்திரன், வள்ளத்தான், சக்திவேல், ரமேஷ், வடிவேல், சுரேஷ், அன்னலட்சுமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் அறக்கட்டளை சார்பில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக அறக்கட்டளையின் உள்ள உறுப்பினர்களுக்கு தலைவி யோகப்பிரியா தலைமையில் அனைவருக்கும் அரிசி வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் இணைந்து குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க வழி அமைத்து சீர் செய்தனர். ஃபெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் கனமழை மற்றும் சூறை காற்றினாலும் மீனவ பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு துறையின் சார்பில் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் டிராக்டர், இயந்திர படகுகள், கட்டு மரங்கள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் அனைத்து மீனவ கிராமங்களிலும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்கள் மீனவர்களின் நலன் குறித்து எந்தவித நடவடிக்கைகளோ அறிவிப்புகளோ தெரிவிக்கவில்லை என மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரை பார்த்துட்டு போயிடறாங்க. சிஎம் வந்து பாண்டிச்சேரியில் பீச்சில் வந்து பார்த்துட்டு
அவங்க இந்த புயலை பற்றின விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் தொகுதியில் பாண்டிச்சேரி தொகுதிக்கே இருக்கிற எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் இதுவரையிலும் ஒரு அறிக்கையோ ஒரு ஊர் எந்த கரையோர பகுதியிலே ஒரு ஊரு கூட அவர் போய் பார்த்ததும் கிடையாது. மீனவர் மக்களை விசாரிக்கிறாருன்னாலும் எங்களுக்கு தெரியாது, இதை விசாரிச்சதும் கிடையாது. ஆனால் ஐயா ரங்கசாமி மட்டும் மீனவ மக்களோட நட்புறவோட தொடர்போடு இருக்கார். அவங்க எங்களுக்கான வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் 5-6 நாள் இதுவரை கடலுக்கு செல்லலை. ஏதாவது ஒரு இன்னும் 8 நாள் ஆகுன்னு அதுவும் தெரியல. ஐயா வந்து எங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு நாள் அறிவிப்பு வெளியிடுவார்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் இந்த எம்பி அவர்கள் இதுவரையிலும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை. இப்போ தான் எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நன்றி.